வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. இலங்கை மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை நடத்தும் இந்த இணையவழி பட்டய கல்வி வகுப்பில் நாம் இன்று பாவப்பதிவுகளும் போக்கும் வழிகளும் என்னும் தலைப்பில் சிந்திக்க இருக்கின்றோம். பாவப்பதிவு, பழிச்செயல் பதிவு, சின்ஃபுல் இம்ப்ரன்ஸ் என்று சொல்லப்படுவதெல்லாம் ஒன்றுதான். தூய தமிழில் பழிச்செயல் பதிவு என்று சொல்லுகிறோம். அதை வடமொழி கலந்த சொல்லில் பாவச்செயல் என்று சொல்லுகிறோம். ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறோம்? சின்ஃபுல் இம்ப்ரின்ஸ். தீய செயல் பதிவுகள் என்று அதை எடுத்துக்கொள்ளணும். மனிதனுடைய வாழ்க்கை எண்ணம், செயல் என்ற இரண்டு சக்கரங்களில் ஓடும் ஒரு வண்டி என்று மகரிஷி அவர்கள் கூறுவார்கள். ரயில் தண்டவாளத்தில் ஓடுவது போல, இரண்டு தண்டவாளத்தில், அல்லது பறவையினுடைய இரண்டு இறக்கைகளைப் போல எண்ணம், செயல். எண்ணம் செயலுக்கு காரணம். பொதுவாக பாருங்கள், நம்ம ஏதாவது ஒரு செயல் செய்யும்போது முதல்ல எண்ணம், மன இயக்கம். அப்புறம் தான் உடல் கருவிகளை இயக்கி, மன இயக்க கருவிகள் இருக்கு இல்லையா, கை, கால், வாய், பால் உறுப்பு, குதம், தோல், நாவு, மூக்கு, கண், காது என்கிற 10 கருவிகள் இருக்கு இல்லையா, மன இயக்க கருவிகள் உடலில். இந்த கருவிகளை இயக்கி செயல்படுகிறோம். இதுதான் வாழ்க்கை. அந்த செயலுக்கு விளைவு வருகிறது. அந்த செயலில் நாம் மட்டும் சம்பந்தப்படவில்லை, சமுதாயமே. ஏனென்றால் மனிதன் தனியாக வாழவில்லை. தனி மனித வாழ்க்கைன்னு ஒன்றுமே இல்லை. இவன் கூடிதான் வாழுகிறான். சமுதாய இணைப்பில் வாழுகிற மனிதன். மேன் இஸ் எ சோசியல் பீயிங் என்று சொல்வார்கள். சமுதாய இணைப்பில் வாழும் ஒரு ஜீவன். அதனால் நம்ம எந்த செயல் செஞ்சாலும் சமுதாயத்தோடு சேர்ந்து தான் செய்கிறோம். இப்போ ஒரு பொருளை தூக்குகிறோம், தனி மனிதனாக தூக்க முடியலன்னு ஒரு பெரிய பொருள், 4 பேர் சேர்ந்து தூக்குறோம். இப்போ தூக்கும்போது எல்லாருடைய பலமும் அங்கே கூடி செயலாகிறது. எல்லாரும் கூடி தான் தூக்குறோம். ஒரு 100 கிலோ எடையுடைய ஒரு பொருள் என்றால் தனி மனிதனாக 100 கிலோவை தூக்க முடியல. இப்போ 4 பேர் சேர்ந்து தூக்குறோம். தனி மனிதனுக்கு ஒரு 25 கிலோ தூக்க முடியும். 4 பேர் கூடி தூக்குனா அந்த 100 கிலோ எடையுடைய பொருளை தூக்கி விடலாம் அல்லவா? அதுபோல் எல்லாம் கூடி தான் வாழ்கிறோம். ஒரு நெட்வொர்க்குன்னு சொல்லுவாங்க, எல்லாம் இணைஞ்சிருக்கு, ஒரு வலை. இப்போ நீங்கள் இலங்கையில் இருக்கிறீங்க, நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன். இங்கேருந்து பேசுகிறோம். ஒரு காந்த அலைக்களம் நம்மை இணைத்து வைத்திருக்கிறது. அதுபோல் மகரிஷி சொல்லுவாங்க, ஒரு கோல் இருக்கு, ஒரு குச்சி. அந்த குச்சியில் ஒரு முனையில் நான் இருக்கிறேன், இன்னொரு முனையில் நீங்கள் இருக்கிறீர்கள்.
ஒரு முனை நீங்கள், மறுமுனை நான். இந்த குச்சியில் ஒரு முனையை அசைத்தால் மறுமுனையில் முனையும் அசையும் அல்லவா? அதுபோல் நம்ம தனியாக இல்லை, நம்ம எல்லாம் ஒரு அலைக்களம், நெட்வொர்க், மேக்னெட், மெகாநெட். அதுதான் பிரணவ சக்தி என்று சொல்லுகிறோம், பிரபஞ்ச சக்தி என்று சொல்லுகிறோம். இதுதான் நம்மளை இணைத்து வைத்திருக்கிறது. நாம் செய்கிற ஒவ்வொரு செயலிலும் பிறருக்கும் நமக்கும் ஒரு விளைவை ஏற்படுத்தும். அது செய்த உடனேயே வரலாம், பின்னாடியும் வரலாம், என்றாவது ஒரு நாள் வந்துதான் தீரும். நம்ம எண்ணுகிற எண்ணமே பிறருடைய மனதிலே பிரதிபலிக்கும். இப்போ நான் இங்கிருந்து எண்ணுகிறேன் என்றால் நீங்கள் நான் பேசுவதை கேட்கிறீர்கள், என்னை நினைக்கிறீர்கள். அங்கே உங்களுடைய மன அலை என்னுடைய மன அலையோடு இணைப்பு பெறுகிற போது நான் எண்ணுகிற எண்ணமும் என்னுடைய பேச்சும் உங்களை வந்து அடைகிறது. இதை முதல்ல நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா தான் நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலிலும் நமக்கோ பிறருக்கோ ஒரு விளைவை ஏற்படுத்தும். அந்த விளைவு ஒன்று பொருத்தமானதாக இருக்கும், அல்லது பொருத்தம் இல்லாததாக இருக்கும். பொருத்தமானது என்றால் அது நம்ம விரும்புவது போல இருக்கும், அதாவது துன்பம் இருக்காது உடலுக்கோ மனதுக்கோ. மனதுக்கு பொருத்தமில்லை என்றால் அது மனதுக்கு வலி என்று சொல்லுவோம், வலிக்கிறது, மனதுக்கு வலிக்கிறது. இந்த மனவேதனைன்னு சொல்லுவோம், அதுக்கு மனதுக்கு ஒரு துன்பமாக இருக்கிறது. ஒருவர் வன்சொல் பேசுகிறார், மதிப்பறியாமல், நம்மளை மதிக்கவில்லை, நம்மளை அவமானப்படுத்துகிறார். இப்போ அவருடைய பேச்சு நமக்கு துன்பத்தை தருகிறது அல்லவா? பிறர் நம்மிடம் எவ்வாறு பேச வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். இன்முகத்தோடு இன்சொல் பேச வேண்டும், அதானே விரும்புகிறான். அவன் ஒருவர் வன்முகத்தோடு வன்சொல் பேசுகிறான், நமக்கு பிடிக்காது. பைபிளில் ஒரு வசனம் உண்டு, பிறர் உன்னிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அவ்வாறே நீ நடந்து கொள்ள வேண்டும். அப்ப அதே போல வன்சொல் பேசுகிறோம், பேசும்போதே நமக்கே அது அந்த துன்ப உணர்வாக தெரியும் வரும்போது பேசும்போது. அப்ப என்ன அர்த்தம்னா, அங்க முதல்ல நமக்கு ஒரு விளைவை ஏற்படுத்துகிறது. எண்ணும் போது கூட கெடுவான் கேடு நினைப்பான், அவன் கெட்டதை நினைக்கும் போதே அவன் கெட்டு விடுகிறான். அப்போ நீங்க வன்சொல் பேசுவது கூட அவனுக்கே ஒரு துன்பம்தான். சில சமயங்களில் நம்ம ஏதோ பேசி விடுவோம், அப்புறம் நாமே வருந்துவோம், இப்படி பேசியிருக்க கூடாது. ஏனென்றால் நமக்கே அது பிடிக்கல, பேசியதை திரும்ப நினைச்சு பார்க்குற போது. அது கூட ஒரு துன்பம் தானே. பிறருக்கு துன்பம் வருமா இல்லையா? அதனால தான் மதுரை சொல்றார், செயல், எண்ணம், சொல், செயல், இந்த மூணுக்குமே
வினை என்று பெயர். தாட், வேர்ட் அண்ட் டீடுன்னு சொல்லுவாங்க. அதுதான் வினை. பார்த்தா தீவினை என்று சொல்லுவோம். தீய வினை. வினை விதைத்தவன் வினையை அறுப்பான். அதே போல ஒரு தீய சொல் பேசுகிறோம், வன் சொல் பேசுகிறோம். வள்ளுவர் சொல்ற மாதிரி இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு சொல்றோம். அப்போ நல்ல சொற்கள் இருக்கிற போது, இனிய சொற்கள் இருக்கிற போது கனி இருப்ப காயை புசிப்பது போன்றல்லவா அது இனிமையா இருக்குமா? இது மனதுக்கு துன்பத்தை கொடுக்கிறது. அதே போல செயல் செய்து விடுகிறோம். செயலில் என்ன நடக்குது? ஒருவருடைய உடலை தாக்கலாம், அல்லது உடலை அழிக்கலாம், கொலை செய்கிறான், உடலுக்கு வலியை உண்டாக்குகிறான், தாக்கி உடலுக்கு வலி. இப்படி பேச்சில் ஒரு வலி, மனதுக்கு வலியை உண்டாக்குவது போல அது வேதனை என்று சொல்லுகிறோம். மனவேதனை, மென்டல் ஸ்ட்ரெஸ் சொல்றோம். ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் சொல்றோம். அப்ப அதே போல இங்க உடலிலே ஒரு அழுத்தம், தாக்குவது, கொலை செய்வது, ஒருவருடைய பொருளை பறிப்பது, பொருள் ஈட்டல், பொருட்களை பயன்படுத்துதல், இதுதான் வாழ்க்கை. மகிரி சொல்வாங்க, பொருள் ஈட்டல், பொருட்களை உபயோகித்தல், பயன்படுத்துதல், பயனாய்க்கொள்ளல், இதுதான் வாழ்க்கை. உயிர் வாழ்வதற்கும் உலக இன்பங்களை துய்ப்பதற்கும் பொருள் வேண்டும். வாழுகிறோம். எதற்கு வாழுகிறோம்? இந்த உலக இன்பங்களை துய்க்க. இந்த உடல் வாழுகிறது. அது எவ்வளவு காலம் இந்த உடலை பேணி காக்க முடியுமோ அவ்வளவு காக்கணும். அப்ப வாழும் காலத்தில் நாம் இந்த உலக இன்பங்களை துய்ப்பது ஒன்று, இன்னொன்று பிறருக்கு உதவுவது. நாம் உலக இன்பங்களை துய்த்து வாழ்வதற்காக மட்டும் வரவில்லை. ஏனென்றால் நாம் பிறருடைய உதவி இல்லாம மனிதன் வாழவே முடியாது. அதனால பொருளை சம்பாதிப்பது போல மக்களுடைய நட்பையும் சம்பாதிக்கணும். அது மக்கள் செல்வம். ஒன்று பொருள் செல்வம், ஒன்று மக்கள் செல்வம். அதான் புகழ். அந்த புகழ் வேணும், புகழை சேர்க்கணும். சொல்லுவாங்க, நான் சிறுவனாக இருந்தபோது கிராமத்தில் பேசுவாங்க பெரியவங்க, பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதுபோல மக்களுடைய நட்பை சம்பாதிக்கணும். 4 மனுஷன் வேணும் அப்பா உனக்கு, 4 மனுஷன் வேணும் உனக்கு. மனிதர்களை சம்பாதி சொல்லுவோம். அப்போ இந்த மனிதர்களை எப்படி சம்பாதிக்க போறீங்க? நாம் பிறர் உதவி இல்லாமல் வாழ முடியாது. மகரிஷி சொல்லுவாங்க, உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு பிடி உணவு, இப்போ உணவு உற்பத்தி பண்றீங்க, தனி ஒருவனாக அவனுக்கு தேவையான உணவு, உடை, உறவிடம், மற்ற அனுபவ பொருள்கள், உடல் கருவிகளுக்கு துணை கருவிகள், கஷ்டப்படாமலும் காலத்தை மிச்சப்படுத்தியும் வாழ்வதற்கு தேவையான பொருட்களை நீங்கள் உற்பத்தி செய்து விட முடியுமா? ஈட்டி விட முடியுமா? பயன்படுத்தி விட முடியுமா? முடியாது. அதனால தான் நாம் மக்களுடைய நட்பை சம்பாதிக்கணும்.
அப்போ அந்த பொருளை ஈட்டணும், பொருளை பறிக்கக்கூடாது. பிறர் வளம் பறித்தல், இப்படி பறிப்பது அது பிறருக்கு துன்பத்தை தரும் அல்லவா? உடலை தாக்குவதோ கொலை செய்வதோ, பொருளை பறிப்பதோ. வாழ்க்கை சுதந்திரம், அறிவில் உயர, பொருள் ஈட்ட, பொருளை காக்க, புலனின்பங்களை துய்க்க, பிறருக்கு உதவ ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கிறது. அந்த வாழும் உரிமை, இந்த உரிமையை பறிக்கலாமா? உரிமை பறிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு வீட்டிலையும் நடக்குது, ஒவ்வொரு நாட்டிலையும் நடக்குது. எல்லாருக்கும் தெரியும். இப்பவே பறிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுல போர் மூண்டு விடுகிறது. இலங்கையில போர் நடந்ததா இல்லையா? இனப்போர். தமிழ் இனத்தை, சிங்கள இனம் தமிழ் இனத்துடைய வாழும் உரிமையை இன்றும் பறித்து கொண்டிருக்கிறது. ஏன் தமிழ்நாட்டிலுமே பறித்து கொண்டிருக்கிறார்கள் பிறருடைய வாழும் உரிமையை. ஒருவருடைய மறிவு எல்லா நாட்டிலும் இருக்கிறது. உரிமை பறிப்பு. ஒன்று தனி மனிதனாக பறிக்கிறான், அல்லது கூட்டமாக மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால், இனத்தின் பெயரால் கூடி, தேசத்தின் பெயராய் ஒரு தேசம் இன்னொரு தேசத்து மக்களின் வாழும் உரிமையை பறிக்கிறது. அதுதான் போர். இப்ப நாட்டுக்கு நாடு பார்க்கிறோம் போர். இஸ்ரேல் பாலஸ்தீன், ரஷ்யா உக்ரைன் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலேயும், சைனாவுக்கும் இந்தியாவுக்கு இடையிலேயும் கூட இந்த போர் நடக்குது. ஏன் இலங்கைக்கும் கூட அங்க ஒரு போர் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் பாவ செயல் அல்லவா? இது தனி மனிதனாக கூடி செய்கிறது. சாதியின் பெயரால், சமயத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், தேசத்தின் பெயரால் பகை உணர்வு. அதனாலதான் அந்த பகை உணர்வு தான் 6 தீய குணங்களாக வெளிப்படுகிறது. அதைத்தான் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்கிற வஞ்சம். 6 தீய குணங்கள் வயப்பட்டு பிறர் வளம் பறிக்கிறான் மனிதன். பறிக்கிறானா இல்லையா? இது துன்பம் இல்லையா? வாழும் உரிமையே பறிக்கிறானே. இது குற்றம். இது ஆன்மீக ரீதியாக சொல்லுகிற போது இதை மதங்கள் பழிச்செயல், பாவச் செயல் என்று கூறுகிறது. இது மத சட்டம், சமய சட்டம், ஆன்மீக சட்டங்கள். அதையே சமுதாய சட்டம், அது அரசு விதி, இதை குற்றம் என்று சொல்லுகிறது. கிரைம். புரியுங்களா? குற்றவாளிகள். இப்ப இந்த மாதிரி பிறர் உடலுக்கோ மனதுக்கோ மகரிஷி இதை சொல்வார்கள். 4 குற்றங்கள்: உடலை தாக்குதல், கொலை செய்தல், பொருள் பறித்தல், வாழும் சுதந்திரத்தை அளித்தல் என்ற 4 வகையிலும் மனிதன் பிறரை துன்புறுத்துகிறான். அப்படி துன்புறுத்தி அவனும் துன்பப்படுகிறான்.
பிறருக்கு துன்பம் கொடுத்து அவனும் துன்பப்படுகிறான். இன்றோ பின்னோ, தற்காலத்தோ பிற்காலத்தோ, உடலுக்கோ மனதுக்கோ, உடலாலோ மனதாலோ ஒருவன் துன்பப்படுவான். இப்போ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தரும்போது உடல் வேறு மனம் வேறு அல்ல, ரெண்டும் ஒன்று தான். உடல்ல வலி வந்தாலும் அதை மனம்தான் உணருது. மனம்தான் மனிதன். மனம் என்பது கண்ணுக்கு தெரியாத உடல், உடல் என்பது கண்ணுக்கு தெரியும் மனம் என்று நாம் அதை எடுத்துக்கொள்ளணும். அப்படியானால் இப்போ மனிதன் எப்படி வாழ்றான்னு பாருங்களேன். பெரும்பாலும் இப்படித்தான் வாழ்றான். அதனால தான் வள்ளுவர் சொல்றாரு இல்லையா, பிறர்க்கென்னா முற்பகல் செய்யின் தமக்கென்னா பிற்பகல் தாமே வரும் என்று தமிழ் வேதம் கூறுகிறதல்லவா. இதனால தான் துன்பப்படுறான். இதைத்தான் சொன்னோம், தீதும் நன்றும் பிறர் தரவாரா, தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்று தமிழ் அறிஞர்கள் கூறுகிறார்கள். அப்போ மனிதன் எப்படி வாழணும்னு நினைக்கிறான்? இந்த துன்பத்திலே வாழ்றதா? அது எப்படி? துன்பம்னா என்ன? ஒன்று உடல்ல நோய் வலி, ஒன்று மன வருத்தம், மன துன்பம், மன கலக்கம், மன வேதனை, கவலை, மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டிப்ரெஷன், எப்படி வேணாலும் இப்படி துன்பப்படுகிறானே. மனிதன் துன்பம் இல்லாமல் வாழ விரும்புகிறான். அப்பதான் வாழ்வாங்கு வாழ்ந்த மனிதர்கள், மகான்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ உனக்கும் பிறருக்கும் நல்லதை செய்ய வேண்டும், உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் என்று அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்வார்கள். எல்லா மகான்களும் சொல்லியிருக்கிறாங்க. அது தற்கால மகான் நம்முடைய ஆசான் அருள் தந்தை அவர்கள் தற்கால விஞ்ஞான கால அறிவு நிலைக்கு ஏற்ப நம்முடைய உள் மனதிலே பதியும் வண்ணம் மிக அருமையாக மகரிஷி அவர்கள் கூறியிருக்கின்றார். அவர் ஒரு உலக நல தொண்டன், உலக மக்களெல்லாம் நலமாக வாழ வேண்டும் என்ற சிந்தனை. அதற்காகவே உலக சமுதாய சேவா சங்கத்தை நிறுவி அவர் அருள் தொண்டாற்றி மறைந்திருக்கிறார். 95 ஆண்டுகள் வாழ்ந்து அவர்தான் இந்த மனிதகுலம் துன்பமில்லாமல் வாழ, அன்பும் கருணையும் உள்ள மனிதனாக வாழ அவன் தன்னை அறிய வேண்டும். கிரேக்க நாட்டு அறிஞன் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். கிரேக்க நாட்டு பிலாசபர், தத்துவ ஞானி இல்லையா, மாதிரி இங்க நம்ம நாட்டு தத்துவ ஞானி சொல்றார். அங்க சாக்ரட்டிஸ், இங்கே திருமூலர் சொல்லுகிறார். 3000 பாடல்கள் பாடியிருக்கிறார். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை என்று சொல்றார். தன்னை நான் யார் என்று அறியணும். உன்னையே நீ அறிவாய் என்று சொன்னார் சாக்ரட்டிஸ். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை அறிந்தவன்
தலைவனை அறிவான். தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தீதும் நன்றும் பிறர் தரவாரா. அப்படியானால் தன்னை அறிந்தால், நான் யார் என்று அறிந்தால், நான் யார், நாம் யார், நாம் அனைவரும் ஒன்று, ஒன்றே குலம், ஒருவனே தேவன், தெய்வம் ஒன்றே, ஐம்பூதங்களாகி முறையாக கூடி அனைத்து உயிர்களாகவும் உள்ளது. உயிர்களெல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தால் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், இது எல்லா மகான்களும் சொல்லியிருக்கிறாங்க. இயேசு பிரான் சொல்லுகிறார், எல்லா உயிர்களும் தம்முயிர் போலே போற்றி மகிழ்ந்தாரே. அதுதான் சம உணர்வு. நம்ம எல்லாரும் சமம், ஈக்குவலிசம், சமயம். இந்த சம உணர்வை ஏற்படுத்துவதுதான் அனைத்து சமயங்களின் நோக்கமும். ஆனால் இந்த சமயம் கடவுளுக்கு ஒரு பெயரை வச்சு, ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லான் என்று சொல்வார் மாணிக்கவாசகர். அதை அல்லாஹ் என்றும், பிதா என்றும், சிவம் என்றும், விஷ்ணு என்றும், தனி அடையாளங்களை கொடுத்து பல கடவுள்களை கற்பித்து விட்டார்கள். அப்போ எப்படி நம்ம எல்லாம் ஒரே கடவுளுடைய பிள்ளைகள்? பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் என்று சொன்னார். நாம் எல்லாம் ஒரே தாய் தந்தையருடைய பிள்ளைகள், ஒரு தாய் மக்கள், ஒரு வயிற்று பிள்ளைகள், சக உதரர்கள், ஒரு வயிற்றிலிருந்து வந்தவர்கள், இறைவன் என்கிற ஒரே வயிற்றிலிருந்து வந்தவர்கள். அப்போ நமக்குள்ளே இங்க சாதி வேறுபாடு, மத வேறுபாடு, இன வேறுபாடு, தேச வேறுபாடு இருக்குமா? பகை உணர்வு இருக்குமா? பங்காளி என்றாலே பகையாளின்னு சொல்லுவான். பங்கு போடுகிறான். இது எனக்கு, அது உனக்கு, எனக்கு அது வேண்டும், பிறரிடம் இருப்பது எனக்கு வேண்டும்ங்கிறான். இது நம்முடையது, நாம் எல்லாம் கூடி யாதும் ஊரே யாவரும் கேளீர். இருக்கிற வளமெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தான். நம்ம எல்லாரும் உறவினர்கள், ஒரு குடும்ப உறுப்பினர்கள், ஒரே குடும்பம். இந்த உலகமே ஒரே குடும்பம். கோடான கோடி மக்களுக்கும் இறைவன் ஒருவனே தாயும் தந்தையும். ஒரு மகான் பாடுகிறார், தந்தையும் தாயுமாய் அவன் இருப்பான், ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கு இல்லை என்று சொல்வார். அன்பானவர்களே, இதுதான் மகரிஷி அவர்கள் இந்த ஆன்மீக கல்வியை கொடுக்கிறான். மனிதன் அன்புள்ள மனிதனாக, சம உணர்வு, அது துன்பம் தராமலும் அப்போ துன்பம் போக்கும் ஒரு பண்பு, அதுதான் அன்பு. பிறர் துன்பம் போக்கும் பண்பு, அதை கருணை என்று கொஞ்சம் பிரித்து சொல்லுகிறோம். அன்பும் கருணையுமாய் அனைத்து உயிர்களோடும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று பைபிள் கூறும். அப்போ எல்லோரிடமும் அன்பும் கருணையும் இருக்கிறது. ஆனால் அது எப்பொழுதும் சில சமயங்களிலே வெளிப்படுகிறது. ஆனால் அது அப்படி மாறிடுது. அந்த அன்பு நிலைக்கவில்லை. ஏனென்றால் இந்த அன்பு எங்கிருந்து வந்தது? மனிதன் எங்கிருந்து வந்தான்?
விலங்கிலிருந்து வந்தான். அதுவும் தாவர உணவையும் மாமிச உணவையும் உண்ணும் 5 அறிவு ஜீவனிலிருந்து வந்தான். அவை கூடி கருத்தரித்து அதிலே பிறந்த குழந்தைதான் மனித குழந்தை. அந்த விலங்குகளுக்கு அன்பும் கருணையும் நிலைத்திருந்ததா? இருப்பதில்லை. இருக்குது, அன்பு இருக்குது. ஒரு தாய் விலங்கு தன்னுடைய குட்டி அல்லது குஞ்சு அன்பு செலுத்தும். அதே விலங்கு தன்னுடைய இனத்தை அழிக்கும், தாக்கும், அழிக்கும். பார்க்கிறோம் நாம. இதுதான் நிலைத்த அன்பு இல்லை. இதுக்கு பேரு விலங்கு அன்புன்னு பேர். அந்த விலங்கிலிருந்து வந்தவன் தானே மனிதன். இறைவனேதான் ஐம்பூதங்களாகி முறையாக கூடி ஓரறிவு ஜீவன் தாவரம். அந்த தாவரம் தனக்கு வேண்டிய உணவை பஞ்சபூதங்களில் இருந்து எடுத்துக்கொள்ளுகிறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, வெண் இயற்கையிலிருந்து எடுத்துக்கொள்ளுகிறது. ஐம்பூதங்களையும் கூட்டி அது வாழுகிறது. அது வேற யாருக்கும் தீங்கு செய்வதில்லை. அது கூட ஒரு சில அந்த விலங்குத்தன்மை கூட சில தாவரங்களிடம் இருக்கிறது. பார்க்கிறோம். ஒரு தாவரம் இருக்குது, அதனுடைய இலையில ஒரு வண்டு ஏதோ வந்து பறந்து உட்கார்ந்து விட்டால் அது அப்படியே அதை சுருக்கி, அதை இறுக்கி, நசுக்கி அதனுடைய சத்தை உறிந்து விடுகிறது. இது கூட பார்க்கிறோம். ஆனால் அந்த நச்சு தாவரத்தை எந்த ஜீவனும் உணவாக உண்ணாது. ஆனா அங்க இருக்கு. அப்போ இது ஒரு தேவையை பொறுத்து வந்த ஒரு உணர்வு. அது ஒரு நீதி இருக்கிறது. ஆனால் அதன் பிறகு அது புழு, பூச்சி, ஊர்வன, கால்நடைகள் இவைகளெல்லாம் எப்படி வாழுகின்றன? அது உயிர் வாழ்வதற்கு உணவு வேண்டும். அந்த உணவை அது உற்பத்தி செய்து கொண்டு வாழ முடியாது. ஆகையினால அது பிறர் வளம் பறித்துதான் வாழும். அது குற்றம் அல்ல. தாவரம் கூட அது மண்ணிலிருந்து ஒரு சத்து கிடைக்காத போது அதை இன்னொரு உயிரிடம் பாரசைட் என்று சொல்வார்கள். ஒரு தாவரம் இன்னொரு தாவரத்தோடு சார்ந்து அதனுடைய சத்துக்களை உறிஞ்சும். இன்னொரு பூச்சியினுடைய உயிரோடு கூட உறிஞ்சும். அது குற்றம் அல்ல. அதுபோல் புழு, பூச்சி, ஊர்வன, கால்நடைகள் அது குற்றம் அல்ல. அது பாவம் அல்ல. அந்த குற்றத்திற்காக இந்த உயிரினங்களுக்கு நோய் வராது. நோய் வராது. அதுக்காக குற்றம், நோய் வராது. அது வேற ஏதோ விபத்துக்களால் அல்லது உணவில் நச்சுத்தன்மை, பொருத்தமில்லாத உணவு, சந்தர்ப்பவசமாக எதையோ உண்டு விட்டது. அது அதிகமாக சாப்பிடாது, அளவோடு தான் சாப்பிடும். ஆனாலும் புறக்காரணங்களால், விபத்துக்களால், இயற்கை சீற்றத்தால், ரசாயன குழப்பங்கள் ஏற்பட்டு அதுக்கு நோய் வரும். ஆனால் மனிதனுக்கு அப்படி இல்லை. மனிதன் எப்படி வாழ்றான்னு பாருங்களேன். அவனுக்கு
உழைத்து பொருள் ஈட்டுகிற வயது வரும் வரை பெற்றோர்களும் சுற்றத்தார்களும் சமுதாயமும் அவனுக்கு வேண்டிய பொருளை எல்லாம் ஈட்டி கொடுக்கிறது. நாம் குழந்தையாக இருந்தபோது சமுதாயம் நமக்கு பொருள் ஈட்டி கொடுத்தது. அப்போ நாம் உழைக்கிற வயதை வந்தவுடனே நாம் சமுதாய நலனை வைத்து உழைத்து பொருள் ஈட்டி நாமும் பயன்படுத்தி கொண்டு பிறருக்கும் பிரித்து கொடுக்கிறோம். அப்போது அங்கே குற்றம் நிகழுமா? இல்லாது. உலக இன்பங்களை தூய்க்கிற போது நாம் யாருக்கும் துன்பம் தராமல் தூய்க்கணும். அப்போ பொருள் ஈட்டும் செயலிலும் நமக்கும் பிறருக்கும் துன்பம் தராம பார்த்துக்கணும். இந்த உடலுக்கு நோய் வரலாம் உழைக்கிற செயலில், நம்முடைய செயலாலேயே அல்லது இயற்கை காரணத்தினாலேயோ பிறருடைய செயலாலோ நமக்கு உடம்புல வலி, நோய், ரசாயன குழப்பம், அணு அடுக்கு சீர்குலைவு ஏற்பட்டால் அது நோய். அப்போ இதைத்தான் பாவ செயல்னு சொல்கிறோம், பழி செயல்னு சொல்கிறோம். நீங்கள் பிறரை வருத்தி பிறர் பொருள் பறித்தால் அவர்களுடைய வேதனையும் நமக்கு சாபமாகிவிடும். அது நமக்கு துன்பத்தை தருகிறது. நம்முடைய மனதில், உயிரிலே, ஜீவ காந்தத்திலே நான் கெட்ட எண்ணங்களை எண்ணும் போதும் செயல்படும் போதும் என்னுடைய உயிர் சக்தி ஜீவ காந்தத்தை கொண்டுதானே நான் செயல்படுத்துகிறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த சீவகாந்தத்தினுடைய திணிவும் தரமும் குறைந்து போகிறது. நான் தீய செயல்களை செய்கிற போதெல்லாம், அது எனக்கு செய்தாலும் பிறருக்கு செய்தாலும், என்னுடைய சீவகாந்தத்தினுடைய திணிவு, செறிவு குறைந்து போகும், அதனுடைய தரமும் கெட்டு போகும். அந்த சீவகாந்தம் திணிவும் தரமும் கெடும்போதுதான் உடலிலே நோய் வருகிறது. உதாரணமாக சொல்லுவாங்க மகரிஷி, மோட்டார் வாகனத்தில் எரிபொருள் பெட்ரோல் இருக்குது, அது தரமான சுத்தமான பெட்ரோலாக இருக்கணும். அதில் மண்ணெண்ணெயை கலந்து விட்டால் எப்படி அந்த வாகனத்தினுடைய அந்த இன்ஜின் கெட்டு போகிறதோ அதுபோல நம்முடைய உடல் உறுப்புகள் கெட்டு போய்விடும். அணு அடுக்கு, அணுக்கள், செல்கள், தரம், போலாரிட்டி டிஸ்டர்பன்ஸ், பயோகெமிக்கல் டிசார்டர் தான நோய். இதைத்தான் சொல்லுகிறார் மகரிஷி. பாவப்பதிவின் அடையாளம் உடலில் நோய். இப்பதான் பாவம்னா என்ன, பழிச்செயல்னா என்ன, அது எப்படி வருது? நமக்கு நோய், பிறருக்கும் வரும் அல்லவா? பிறருக்கு மன வருத்தம் வரும். மனதுக்கு துன்பம் கொடுத்தா அது அவருக்கே ஒரு மன துன்பம். உடலுக்கு துன்பம் தரலாம், வலிக்கும். உடலுக்கு துன்பம், அவருக்கு துன்பத்தை கொடுத்தால் உனக்கு பின்னால் வரும், இன்றோ பின்னோ. அதுதான் எவ்வளவு காலத்திற்கு வரும்னா 7 தலைமுறைகளுக்கு வரும். நம்முடைய உயிர் சக்தியில், ஜீவகாந்தத்தில் ஏற்படுற களங்கம் நமக்கு நோயாக வரும். பாருங்களேன், நாம் முதல்ல நம்முடைய குழந்தைகள், பேர குழந்தைகள், பாட்டன், பூட்டன், ஓட்டன், சேயோன் பரம்பரை என்று சொல்வார்கள். 7வது பரம்பரை இருக்கு பற்றி, தலைமுறை, அதுதான் பரம்பரைன்னு பேர். அப்போ ஒருவன்
செய்கிற செயல் 7 தலைமுறைகளுக்கு வரும் அப்படின்னா அது பதிவு. அதான் ஜீவகாந்த பதிவு, அதான் கருமைய பதிவு. இந்த ஜீவகாந்தம் தான் ஆத்மா. இப்போ நாம் செய்கிற செயல்கள் எல்லாம் நம்முடைய ஜீவகாந்தத்திலே, ஜீவ ஆத்மாவிலே பதிந்து விடுகிறது. ஜீவகாந்தத்திலே அது இந்த உடல் கருவிகளை, மன இயக்க கருவிகளை இயக்கிதானே இந்த செயலை செய்கிறோம். அப்போ அது எங்க பதியுதுன்னு சொல்றார். உறுப்புகளிலே பதிந்து விடும். கை, கால், மெய், வாய், கண், மூக்கு, செவி, தோல், நாக்கு, மூக்கு, கண், காது என்ற 10 மன இயக்க கருவிகளிலும் பதிந்துவிடும். அதை விரிவு சுருக்க இயக்க பதிவுன்னு சொல்லுவார் மகரிஷி. ஒவ்வொரு செல்லிலும் பதியுது. அப்போ மூளையில பதியும் அல்லவா? ஏனென்றால் இந்த ஜீவகாந்தம் மூளையிலிருந்து தான் புலன்கள் வழியாக செலவாகிறது. இப்போ மூளையிலே பதிகிறது. ஏன்னா மன இயக்கத்துக்கான கருவி மூளை. அப்போ ஜீவகாந்தத்துக்கு ஒரு சுழல் இருக்கிறது, மையப்பகுதி இருக்கிறது. அதுக்கு ஜீவகாந்த மையம், அதான் கரு மையம். அங்கதான் கருவும் இருக்கிறது. உடல் உறுப்புகளுக்கான கரு இருக்குன்னு சொல்றீங்களே, ஜீன், மரபு அணுக்கள், அங்கேயும் பதிஞ்சிருது. கருவுல ஜீவகாந்த மையம், அதான் மனம், மூளை, மன இயக்க கருவிகள் எங்கெல்லாம் பதியுதுன்னு பாருங்க. இது வான்காந்தத்திலும் பதிந்து விடுகிறது. ஜீவகாந்தம் தான் வான்காந்தத்தில் பரவுது. இப்போ வான்காந்தத்திலையும் பதியும் அல்லவா? இப்போ நான் இங்கே பேசுகிறேன், இங்க வான்காந்த களத்து வழியாக தானே உங்களுக்கு வருது என்னுடைய பேச்சு இதெல்லாம். அப்போ இங்கே பதிகிறது ஜீவகாந்தத்தில். அது வான்காந்தத்தோடு கலக்கிற போது வான்காந்தத்தில் பதிவு வந்து விடுமே. மகரிஷி கொடுக்க சொல்றார், இத்தனை இடங்களில் பதிகிறது. உறுப்புகளிலே பதிகிறது, மூளையிலே பதிகிறது இல்லையா? உடல் செல்களிலே பதிகிறது, கருவிலே பதிகிறது, ஜீவகாந்தத்திலே, கருமையத்திலே எல்லாம் பதிவு பிரதிபலிக்கும். அதனாலதான் அது நாம் செய்த செயல் மீண்டும் நினைவுக்கு வரும். அந்த அனுபவங்களும் நினைவுக்கு வரும். அதே செயலையே மீண்டும் செய்வது இயல்பாகிவிடும், பழக்கமாயிடும். பழக்கப்பதிவு, மூளை செல்களிலே ஒரு பழக்கப்பதிவு, உறுப்புகளிலே பழக்கப்பதிவு, முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு. மூளையிலே உன் செயல் பதிவு அனைத்தும் உண்டு. பின் செயலுக்கு புலனைந்தும் இயக்கி பெற்ற பழக்கப்பதிவு உண்டு. இந்த பதிவுகளெல்லாம் மாற்றணும். எப்படி? தீய செயலை பதிவை பதிவால் தான் மாற்ற முடியும். முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும். வினையை வினையால் தான் மாற்ற வேண்டும். வேற ஒன்றும் இல்லை. நீ நல்லதை செஞ்சு தீயதை செஞ்ச, இனி நல்லதை செய்து விடு. நீ பிறருக்கு தீங்கு செய்தாய், இனி நல்லதை செய்து விடு. நல்லது என்னன்னா துன்பம் போக்குவது. நீ பிறருக்கு துன்பம் தராமல் வாழ்வது மட்டுமல்ல, நீ ஏற்கனவே துன்பம் தந்து விட்டதுக்கு எங்கே பரிகாரம், பிராயச்சித்தம்? மகரிஷிக்குள் கூறுவார்கள், பாவத்துக்கு பரிகாரம் புண்ணியம் ஒன்றே என்று சொல்வார். அதனாலதான்
நாம் இனி புண்ணியம் செய்ய வேண்டும். நமக்கும் நல்லதை செய்யணும், பிறருக்கும் நல்லதை செய்யணும். அதுக்குத்தான் அன்பு வேண்டும். அதனால தான் இந்த பழிச்செயல் தொடராது இருக்க வேண்டுமானால் மனிதன் தன்னை அறிய வேண்டும், சிந்தித்து அறிய வேண்டும். அதான் தவமும் தற்சோதனையும் சொல்வார். தவம் செய்து நான் யார் என்ற கேள்வியை எழுப்பி மனிதன் தன்னை அறிய வேண்டும். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை திருமூலர். அப்படி தவம் செய்து தன்னை அறியும் ஒரு சிறப்பான அறிவு இருக்கிறது. அதுதான் ஆறாவது அறிவு. இதைத்தான் மகரிஷி அறிவு இறைநிலையில முற்றறிவாக இருக்கிறது, சடப்பொருளிலே அவை வடிவம், குணம், இயக்க ஒழுங்கு என்ற அறிவாக நிலையில் இருக்கிறது. அறிவு உயிரினங்களிலே தாவரம் முதல் மனிதன் வரை உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல் என்ற மனமாக இருக்கிறது. மனிதனிடம் அந்த உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல் என்ற அறிவு நிலைக்கு மேலாக தன்னையும் அறியும் அறிவாக இருக்கிறது. இதான் ஆறாவது அறிவு. இந்த ஆறாவது அறிவை கொண்டு சிந்திக்கும் வயதை அடைந்த மக்கள் எல்லாம் தன்னை அறிந்து விட்டால் அறவாழ்வு இயல்பாகிவிடும். நல்லதை செய்வான். துன்பம் தராமலும் துன்பம் போக்கியும் வாழ்வதுதான் அறவாழ்வு. அத திருமூலர் பெருந்தகை சொல்லுகிறார். தன்னை அறிந்த தத்துவ ஞானியர் முன்னை வினையின் முடிச்சு அவிழ்ப்பர், பின்னை வினையை பிடித்து பிசைவர், சென்னியில் வைத்த சிவனருளாலே என்று கூறுவார். திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி இழைப்பினை நீக்க இருவழி உண்டு, தனக்கும் கிளைக்கும் அக்கேடில் முதல்வன், தவமும் அறமும் மேல் துணை ஆமே. அந்த தவத்தை தான் நாம் இப்போ தியானம் என்று சொல்லுகிறோம். ஐக்கிய நாடுகள் சபை கூட நம்முடைய இந்திய பிரதமர் அவர்களுடைய கொண்டு வந்த தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டு அதற்கு மதிப்பளித்து 2014 அகில உலக யோகா நாள் என்று அறிவிக்கப்பட்டது. ஜூன் 21. 10 ஆண்டுகளுக்கு பின்னால் 2024 அதே இந்திய பிரதமருடைய கொண்டு வந்த தீர்மானத்தின் அடிப்படையில் டிசம்பர் 21 இன்டர்நேஷனல் மெடிடேஷன் டே, அகில உலக தவ நாள், தியான நாள் என்று அறிவித்திருக்கிறது. நான் கடந்த 21ஆம் தேதியிலிருந்து இந்த தவத்தையே பற்றியே நான் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்றும் சொல்லுகிறேன். தவம், திருமூலர் சொல்றார். தவம், திருவள்ளுவர் தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றெல்லாம் அவம் செய்வார். தீய செயல்களை, அவச்செயல்களை. தவம் செய்பவன் தன்னை அறிந்தபோது அன்பு மலர்ந்து விடும், அறவாழ்வு இயல்பாகிவிடும். என்ன அறவாழ்வு? ஒழுக்கம், கடமை, ஈகை. அத வேதாத்திரியம் இப்படி கணக்கிட்டு வேறு யாங்கும் ஒழுக்கத்துக்கு அறவாழ்வு, அறம் செய்ய விரும்பு என்று சொன்னார் அவ்வை. அறம் செய்ய விரும்பு, அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை அப்படின்னு சொல்றார். நீ அற வாழ்க்கை வாழ்ந்தாதான் புகழ், மக்கள் நட்பு கிடைக்கும் சொல்ற. அப்போ அந்த அறநெறிகள் என்னென்ன?
நீ பாவம் செய்யாது இருக்கணும், செய்த பாவத்தையும் போக்கணும். அதுக்கு என்ன வழின்னு சொல்றார். இந்த பாவ பதிவுகளை போக்குகிற வழி, அதைத்தான் ஒழுக்கம். உன்னுடைய எண்ணம் சொல் செயலால் உனக்கோ பிறருக்கோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தராத வகையில் உன்னுடைய செயல்களை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் ஒழுக்கம். அப்ப நீ துன்பம் செய்ய மாட்டாய் அல்லவா, பாவம் செய்ய மாட்டாய். அடுத்தது கடமை உணர்வோடு சமுதாயத்துக்கு கடன்பட்டிருக்கிறாய். அப்போ சமுதாயத்துக்கு பயனுள்ள ஒரு தொழிலை செய்து பொருள் ஈட்டி அந்த கடனை அடைக்கணும். இப்போ சமுதாயத்துக்கு நீ இந்த பொருளை பிரித்து கொடுத்து விட்டால் நீ பொருள் ஈட்டும் செயலில் தீங்கு செய்வாயா? உனக்கும் பிறருக்கும் செய்ய மாட்டான். இப்போ கடமை உணர்வு வந்துடும். ஈகை உணர்வு, துன்பத்தை போக்கணும் அல்லவா. நீ பொருளையோ மனிதன் பொருள் இல்லாமலும் அறிவு இல்லாமலும் துன்பப்படுகிறான். பொருள் வறுமை, அறிவு வறுமை. அப்போ நீ பொருளையும் அறிவையும் என்ன பண்ணணும்? பிறருக்கு கொடுக்கணும். உன்னிடம் இருப்பதில் மகிழ்ச்சி சொல்ல ஒரு விழுக்காடு, உன்னோட 100 ரூபாய் உனக்கு வருவாய் என்றால் அதில் 1 ரூபாயாவது நீ இல்லாதவர்களுக்கு கொடு. பைபிளில் ஒரு வசனம் உண்டு, உன்னிடம் 2 இருந்தால் ஒன்றை இல்லாத உன் நண்பனுக்கு கொடு. பொருள் இல்லாத ஈதல். பொருளையோ அறிவில்லாதவனுக்கு அருளை கொடு. அதான் ஒன்று பொருள் தொண்டு, இல்லைன்னா அருள் தொண்டு. பொருள் தொண்டை விட உயர்ந்தது அருள் தொண்டு. பைபிள் சொல்லுகிறது, உணவில்லாதவனுக்கு மீனை கொடுப்பது போல் அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பது சிறந்தது. அந்த அறிவை கொடுப்பது. அதனாலதான் ஞானிகளுக்கு அரசனை விட மதிப்பு அதிகம். அரசன் பொருள் செல்வந்தன், ஞானி அருள் செல்வந்தன். நம்மளையெல்லாம் மகிழ்ச்சி அவர்கள் அருள் நிதியாக்கி விட்டார்கள், அருள் தந்தை அவர்கள். ஆக அன்பானவர்களே, இப்போ பாவப்பதிவுனா என்னன்னு தெரிஞ்சிட்டீங்க. அது எப்படி அன்பும் கருணையும் ஊற்றெடுத்து விட்டால், தன்னை அறிந்து விட்டால், அறிந்தது சிவம் மலர்வது அன்பு. அன்பும் சிவமும் 2 அன்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அந்த அன்பு மலர்ந்து விட்டால் நீ இனிமே செய்கிற செயலெல்லாம் எப்படி இருக்கும்? நீ உனக்கோ பிறருக்கோ ஒரு தீங்கு செய்து விட்டால் மகிழ்ச்சி சொல்ல. நீ உதாரணமா இதோ உணவுல சுவையை மயங்கியோ அல்லது அறிந்தோ அறியாமலோ உன்னோட உணவுல உனக்கு கேடு செய்கிறது, உடனே அடுத்த வேளை நீ அதுக்கு என்ன பண்ணிடுவ? ஒன்று பட்டினி கிடப்ப, சாப்பிட மாட்ட, அல்லது மருத்துவம் செய்வாய், இந்த நோயை குணப்படுத்திடுவ. இது மேல்பதிவு. பிறருக்கு ஒரு துன்பம் தந்து விட்டாய், வன் சொல் பேசிவிட்டாய், மன்னிப்பு கேட்டுவிடு. பொருள் நட்டத்தை ஏற்படுத்தி விட்டாய், என்ன செய்யணும்? அந்த இழப்பை ஈடு செய்து விடு. உடலை தாக்கிவிட்டாய், மன்னிப்பும் கேட்கலாம். அல்லது ஒருவருக்கு மருத்துவ செலவு வந்துருச்சுன்னு வைங்களேன், எத்தோ மோதிட்டோம், யார் மேலே வாகனத்தில் போகிறப்போ அறியாமல் மோதி விட்டோம், என்ன செய்யணும்? அவனுக்கு மருத்துவம் செய்கிறதுக்கு உதவணும். அவனுக்கு ஏற்பட்ட பொருள் இழப்பு, 4 நாள் வேலைக்கு போக முடியாது, அந்த 4 நாள் வருவாயை கொடுக்கணும். இதுதான் பிராயசித்தம், உடனே கொடுக்கணும். மேல்பதிவு, ஏற்கனவே நம்ம எப்படி வாழ்ந்தோமோ அந்த வாழ்க்கை முறையை மாற்றணும். ஒருத்தர் மகிழ்ச்சி சொல்லுவாங்க, உடலுக்கு இப்போ மது, புகை, இது போன்ற பழக்கங்கள்
அப்போ அதுக்கு மாற்று செயல் செய்யணும். சாராயம் குடிக்கிறவனுக்கு அந்த நேரம் வரும்போது அந்த எண்ணம் வரும். அப்போ அதுக்கு முன்னாடியே நல்ல ஒரு பால், காய்ச்சின பால், நல்ல சுவையான பால், அது சாராயத்தை குடிச்ச அனுபவிச்ச அந்த செல்கள் அதைத்தான் கேட்கும். என்னை ஏமாத்துறான்னு சொல்லுவார் மகரிஷி. ஆனாலும் நீங்கள் மனதை கட்டுப்படுத்தி கொண்டு அந்த பாலை கொடுத்து பழகினீங்கன்னா அந்த செல்கள்லாம் மீண்டும் பாலை கேட்கும். அதனால அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும்னு சொல்றது போல திரும்ப திரும்ப நீ எந்த செயலை செஞ்சால் அது பழக்கமாகிவிடும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்று சொல்வது போல அந்த தீய பழக்கத்தை நல்ல பழக்க செயலால் கொண்டு அதை மாற்ற முடியும். மனிதன் பழக்கத்திற்கு அடிமைதான். அது தீய செயல் பழகி போனது. இப்போ நல்ல செயலை செய்து பழகி விடுவோம். அந்த நல்ல செயலுக்கும் பழக்க அடிமை விடுவோம் அல்லவா? இப்போ நம்ம தவம் ஏற்றுகிற நேரம் வர்ற போது அறிவு திருக்கோயிலுக்கு போகிறோமா இல்லையா? அது பழக்கமாகி போச்சு. ஒருவர் சாப்பிட்ட உடனேயே அல்லது சாப்பிடுவதற்கு முன்பாக மது அருந்துகிறார், சாப்பிட்டவுடன் புகைக்கிறார். இது ஒரு பழக்கம். அந்த பழக்கத்துக்கும் அடிமையாக இருப்போதில் நல்லதை செய்வதற்கும் மனிதன் பழகி விடுவான். காரணம் என்றால் அதுதான் பதிவு. நம்முடைய இந்த உறுப்புகளிலே, மூளை செல்களிலே, ஜீவகாந்தத்திலே, கருமையத்திலே அது பதியும் பிரதிபலிக்கும், மீண்டும் பதியும் பிரதிபலிக்கும். அப்போ அந்த பதிவு என்ன ஆகும்? நல்ல செயல் பதிவும் ஆழமாக பதியும், தீய செயல் பதிவும் ஆழமாக பதிவும். அப்போ தீய செயல் பதிவு ஆழமாக பதிந்தது, அதற்கு மேல் நல்ல செயலை ஆழமாக பதிந்தால் அந்த பதிவு மாறிவிடும். ஒரு மகரி சொல்லுவாங்க, ஒரு ஒலி நாடாக இருக்குது, அதில் ஒரு மொழியில், இப்போ இந்தி மொழியில் அது பதிவாயிருக்குது ஒரு பாடல். அதை மாற்ற வேண்டுமானால் நீ தமிழ் மொழியில் ஒரு பாடலை பதிவு பண்ணா அந்த பதிவு போயிடுமா இல்லையா? இதுதான் மேல் பதிவு. அதே போல அந்த கருவிலே இருக்கக்கூடிய பதிவு, கரு மூலமாக வந்தது இல்லையா? முன்வினை கருப்பதிவு கரு மூலமாக வந்தது. அதை நீ தவம் செய்து அறமும் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக தேய்க்கணும். அந்த பதிவுகளை தேய்த்து அழித்தல் அடியோடு அழிந்துவிடும். புரியுதுங்களா? அப்போ அதுதான் முதல்ல நீ நல்ல செயலையே செய்துட்டு வரணும். இறை உணர்வு பெறணும். தவம் செய்து இறை உணர்வு பெற்றதும் இருக்கிற பதிவெல்லாம் அடியோடு அழிந்து விடும். பாவ செயலுக்கு காரணம் பகை உணர்வு, தான் தனது என்ற தன்முனைப்பு, ஈகோ, தன்முனைப்பும் 6 தீய குணங்களும். இந்த 6 தீய குணங்களும் விலங்கு குணம். விலங்குக்கு பேராசை இருக்கும், சினம் வரும், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி. அது கணவன் மனைவி உறவுல கற்பு நெறியா காத்துது? காக்காது. இது முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 தீய குணங்களும் 5 அறிவு ஜீவனிடம் இருந்தது. அதுகிட்ட நிலைத்த அன்பு இல்லை, மனித அன்பு இல்லை, விலங்கு அன்பு தான் இருந்தது. மனித அன்பு மாறாதது. அதுதான் அந்த அன்பு மலர்வதற்கு 6வது அறிவை கொண்டு தன்னை அறிந்த மனிதனுக்கு அறிந்தது சிவம் மலர்வது அன்பு. அன்பும் கருணையும் ஊற்றெடுக்கும். அப்போ அவனுடைய செயல்களெல்லாம் இனி நல்லதாகவே இருக்கும். தனக்கும் பிறருக்கும் நல்லதை செய்வான். பாவ செயல்களை, பாவ வினைகளை சேர்த்து கொள்ள மாட்டான். புண்ணிய செயலை செய்து இந்த பாவ பதிவுகளை போக்கி துன்பமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வான். நீடித்த இன்ப வாழ்வே, பேரின்ப வாழ்வு, அமைதியான வாழ்வு, இன்ப வாழ்வு என்று கூறி இத்தகைய ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த ஆன்மாவை அறிந்து தன்னை அறிந்து இன்புறுவதற்கு, தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்று கேட்கிறார் வள்ளல் பெருமான். இன்னைக்கு தன்னை அறிந்து இன்பமுற, உன்னையே நீ அறிவாய் என்று சொன்னாய், உன்னை நீ அறி என்று சொன்னார் பாரதியார். நீ தெய்வம் என்று உணர் என்று சொன்னார். அறிவே தெய்வம் என்று சொன்னார்.
அறிவுக்கு கோயில் கட்டி, அறிவு திருக்கோயிலை கட்டி, நான் என்பது அறிவு, அது சுத்தவெளி மெய்ப்பொருள் என்பதை எல்லோரும் சிந்திக்கும் வயதை அடைந்தவர்களெல்லாம் உணர்ந்து மனிதனாக வாழ்வதற்கு வழிகாட்டிய நம்முடைய ஆசான் அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்களை வணங்கி நல்லதோர் வாய்ப்பளித்த உங்கள் அனைவரையும் வாழ்த்தி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.